ஆதார் கார்டு அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஆவணமாக மாறிடுச்சு. ஸோ ஆதார் கார்டு இல்லாமல் நம்ம எந்த ஒரு சர்வீஸுமே பண்ண முடியல. ஸோ இப்படிப்பட்ட ஆதார் கார்டை எடுக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கணும். மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமல் நம்மளால் ஆதார் கார்டு வாங்கவே முடியாது. சரி, மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமல் நம்ம எப்படி ஆதார் கார்டை வாங்குறது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் உங்ககிட்ட ஆதார் கார்டு தேவைப்படுது, மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலைனாலும் உங்களுடைய ஆதார் கார்டை ஈஸியாக வாங்கிக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஜஸ்ட் இங்கே டிஸ்பிளே காமிக்கக்கூடிய இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை லாகின் பண்ண தேவையே இல்லை. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய ஆதார் நம்பரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு கேப்சாவை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி போகும். இப்போது உங்களுக்கு ஓடிபியை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிட்டு இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். இதை ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பட்டனை செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத போயிட்டு உங்களுக்கு ஒரு 50 ரூபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ 50 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜி நம்பர் வரும். ஸோ அந்த அக்னாலஜி நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதே வெப்சைட்டில் போனீங்கன்னா கீழே செக் ஆதார் பிவிசி கார்டு ஆர்டர் ஸ்டேட்டஸ்னு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எஸ்ஆர் நம்பர் கேட்கும். ஸோ உங்களுக்கு ரிசிப்ட் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அதில் எஸ்ஆர் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு இங்கே கூடிய கேப்சாவை இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி கார்டு, அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கார்டு வந்து உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் இதில் செக் பண்ணிட்டே இருக்கலாம். கார்டு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சா, டெலிவரி பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத இந்த பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் மூலமாக நீங்கள் செக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலமாக உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. ஸோ ஆதார் கார்டை நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமல் கூட நம்மளால் ஆதார் கார்டை வாங்க முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஈஸியாக லேர்ன் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணால் நம்ம ஈஸியாக அப்ளை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.